வணக்கம். அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பேரழிவின் ஆறாத வடுக்களை சுமந்து வரும் 17வது முள்ளிவாய்க்கால் நினைவாண்டு. தமிழர் தாயகங்களில் கஞ்சிகள் வழங்கி உணர்வுடன் நினைவு கூறும் மக்கள். மகிந்தவிடம் பெறப்பட்ட பல மணி நேர வாக்குமூலம். கபிலவின் கொலையின் பின்னணியில் நடப்பது இதுதான். அடுத்தடுத்து வெளிவரும் மர்மங்கள். ஜனாதிபதி அனுரவின் அதிரடி அறிவிப்பு. திடீரென சுற்றி வளைக்கப்பட்ட இளம் பெண்கள். சமூக ஊடக வைரலுக்காக நடுவீதியில் செய்த சம்பவம். வெளியான வீடியோ ஆதாரம். நேற்று காலை இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு. தப்பியோடிய துப்பாக்கிதாரி. பரவலாக பாயும் விசாரணை. கவனம் பெற்று வரும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜயின் அதிரடி நகர்வுகள். இலங்கையில் கைதான தமிழக மீனவர்களுக்காக மத்திய அரசுக்கு எழுதப்பட்ட அவசர கடிதம். ஜனாதிபதி அனுரவுக்கும் நன்றி தெரிவித்த சம்பவம். இலங்கையில் நடைபெறும் ஆபத்தான செயல்கள். மாணவன் ஒருவனின் விபரீத முடிவு தொடர்பில் அடுத்தடுத்து வெளியாகிய அதிர்ச்சி தகவல். விசாரணையை தீவிரப்படுத்தும் போலீசார். நடந்தது என்ன? நாட்டிற்கு அருகில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம். வளிமண்டலவியல் திணைக்களம் மக்களுக்கு விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை. மழை குறித்து வெளியான அறிவிப்பு. சிலையொன்றின் கைகளில் இருந்த மனித தலை. அதிர்ச்சியில் உறைந்து போன மக்கள். விசாரணையின் பின்னணியில் வெளியான திடுக்கிடும் தகவல்கள். நடந்தது என்ன? நாட்டின் சில பகுதிகளை அபாய வலயங்களாக அறிவித்த நிபுணர்கள். ஏன் தெரியுமா? மக்களுக்கு வெளியான அவசர எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். குருநாகல் போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளின் ஆரம்ப தகவலின்படி குருநாகலில் 16 வயதுடைய மாணவன் ஒருவன் உயிரிழந்த சம்பவத்தில் இணையதள விளையாட்டுகள் மற்றும் சூதாட்ட செயலிகள் தொடர்பான பின்னணி இருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. குருநாகல் நகரின் பிரபல சர்வதேச பாடசாலையொன்றில் கல்வி கற்று வந்த சந்துரு தேவ்மினி பண்டார என்ற மாணவன் கடந்த 8ஆம் தேதி அதிகாலை தாம் வசித்திருந்த வீட்டின் 4 மாடி கட்டிடத்திலிருந்து விழுந்து உயிரிழந்துள்ளார். அவர் சட்டத்தரணியான தந்தைக்கும் ஆசிரியையான தாய்க்கும் பிறந்த மூத்த மகன் என்பதும் கல்வியில் மிக சிறப்பாக செயல்பட்டு 2 வகுப்புகள் தரமுயர்த்தப்பட்டிருந்ததும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சம்பவ இடத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆரம்ப விசாரணைகளில் மாணவனின் தந்தையின் கையடக்க தொலைபேசியில் இணையதள சூதாட்ட விளையாட்டு இயங்கிக் கொண்டிருந்தது கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதிகாலை நேரத்தில் தாய்க்கு தெரியாமல் அறையை விட்டு வெளியே சென்ற மாணவன் நீண்ட நேரம் அந்த விளையாட்டில் ஈடுபட்டிருந்ததாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அதிகாலை சுமார் 3:35 மணியளவில் கேட்கப்பட்டதாக கூறப்படும் சத்தத்துடன் மாணவன் கீழே விழுந்த நிலையில் உயிரிழந்துள்ளார். இது விபத்தா அல்லது விளையாட்டு தொழில்நுட்ப தாக்கத்தால் ஏற்பட்ட மன அழுத்தமா என்பது குறித்து மேலதிகமாக ஆராயப்பட்டு வருகின்றது. குருநாகல் போலீசார் மேலும் விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளதுடன் சம்பவத்தின் உண்மையான காரணத்தை கண்டறிய குற்றப்புலனாய்வு பிரிவின் உதவியும் பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலி போலீசார் மேற்கொண்டுள்ள விசாரணைகளின்படி காலி தங்கேதர டிக்சன் சந்தி பகுதியில் நேற்று காலை இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் காயமடைந்த நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். நேற்று காலை சுமார் 7:30 மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆரம்ப கட்ட விசாரணைகளின்படி காரொன்றில் வந்த இனம் தெரியாத நபர் ஒருவர் குறித்த நபரை இலக்காக கொண்டு துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். துப்பாக்கிச்சூட்டில் படுகாயமடைந்த நபர் உடனடியாக காலி கராப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் காலி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அம்பலாந்தோட்டை போலீசார் மேற்கொண்டுள்ள விசாரணைகளின்படி அம்பலாந்தோட்டை மாமண்டலத்திற்கு போகடுபாய பகுதியில் நபர் ஒருவர் கொல்லப்பட்டதுடன் மற்றும் ஒருவர் பாரிய காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர் 34 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தை எனவும் காயமடைந்தவர் அவரது மனைவியின் தந்தை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணைகளின்படி 3 கொண்ட குழு குறித்த நபரின் வீட்டிற்கு சென்று தாக்குதல் நடத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது. தாக்குதலின் பின்னர் உயிரிழந்த நபரின் தலை துண்டிக்கப்பட்டு மாமண்டல சந்தையில் உள்ள ஒரு சிலை காடியில் வைக்கப்பட்டிருந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் உயிரிழந்த நபர் கடந்த ஆண்டு ஜனவரி 2ஆம் தேதி அம்பலந்தோட்டை அலைகுட மேற்கு பகுதியில் இடம்பெற்ற முக்குளி சம்பவத்தின் பிரதான சந்தேக நபராக இருந்துள்ளார். அந்த வழக்கில் விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருந்த அவர் கடந்த மார்ச் 30ஆம் தேதி பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இதனால் பழிவாங்கும் நோக்கில் இந்த கொலை இடம்பெற்றிருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சம்பவ இடத்தில் இருந்து உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் துப்பாக்கி ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஹம்பலத்தோட்டை போலீசார் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். புத்தளம் காவல்துறை மேற்கொண்டு நடவடிக்கையின் போது சமூக வலைதள புகழுக்காக போக்குவரத்து விதிகளை மீறி ஆபத்தான முறையில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 3 இளம் பெண்கள் உள்ளிட்ட 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். புத்தளம் பகுதியில் இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் 3 பெண்கள் ஒரே மோட்டார் சைக்கிளில் தலைக்கவசம் அணியாமல் அதிவேகமாகவும் கவனக்குறைவாகவும் பயணித்து ரீல்ஸ் காணொலி பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த காணொலி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியதை தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். காணொலியை ஆதாரமாக கொண்டு மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் மூலம் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 3 பெண்களும் அவர்களுக்கு காணொலி பதிவு செய்து வழங்கிய மற்றொரு பெண்ணும் அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களுக்கு எதிராக போக்குவரத்து விதிகளை மீறியமை, கவனக்குறைவாக வாகனத்தை இயக்கியமை மற்றும் பிற வீதி பயனாளர்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தியமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக புத்தளம் காவல்துறை தெரிவித்துள்ளது. சமூக வலைதள புகழுக்காக வீதிகளில் ஆபத்தான செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள புதிய அறிக்கையின்படி இலங்கைக்கு வடகிழக்கே நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்தும் அதே பகுதியில் நீடித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வளிமண்டல தொகுதி அடுத்த சில நாட்களில் வடக்கு நோக்கி நகரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதுடன் அதன் தாக்கத்தால் நாட்டின் தற்போது நிலவும் மழைக்கால வானிலை மேலும் சில நாட்களுக்கு தொடரும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மேல் சப்ரகமுவ, மத்திய, வடமேல் மற்றும் வடமாகாணங்களிலும் அனுராதபுரம், திருகோணமலை, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை உருவாகும் வாய்ப்பும் காணப்படுகின்றது. குறிப்பாக மேல் சப்ரகமுவ, மத்திய, வடமேல் மற்றும் உவா மாகாணங்களுடன் அம்பாறை, மட்டக்களப்பு, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் நேரங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மின்னல் தாக்கங்கள் மற்றும் அனர்த்தங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்க்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சு வெளியிட்டுள்ள தகவலின்படி நாட்டில் டெங்கு காய்ச்சல் பரவும் அபாயம் அதிகரித்துள்ள நிலையில் நாடு முழுவதும் 42 அதி அபாய வலயங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு வெளியிட்டுள்ள தரவுகளின் அடிப்படையில் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் மட்டும் 27,465 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் 14 மரணங்களும் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய நிலவரப்படி மேல் மாகாணத்திலேயே அதிகளவிலான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும், குறிப்பாக கொழும்பு, கம்பஹா மற்றும் களுத்துறை மாவட்டங்களில் பாதிப்பு அதிகமாக காணப்படுவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக கருத்து வெளியிட்ட கபில கண்ணங்கர, நாட்டில் தற்போது நிலவும் தொடர்ச்சியான மழைக்கால வானிலை காரணமாக டெங்கு பரவல் மேலும் தீவிரமடையக்கூடும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். எனவே வீடுகள் மற்றும் சுற்றுப்புறங்களில் தேங்கிய நீரை அகற்றுதல், கொசு பெருகும் இடங்களை சுத்தம் செய்தல் மற்றும் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுதல் போன்ற தடுப்பு நடவடிக்கைகளை மக்கள் அவசியமாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் சுகாதார அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வை முன்னிட்டு 2009ஆம் ஆண்டு இறுதிக்கட்ட யுத்தத்தில் உயிரிழந்த உறவுகளை நினைவு கூறும் வகையில் யாழ்ப்பாணத்தில் உணர்வுபூர்வமாக நினைவேந்தல் நடவடிக்கைகள் நடைபெற்றுள்ளன. இதனுடன் இணைந்து முள்ளிவாய்க்கால் கஞ்சிவாரம் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் வழிகளையும் தியாகங்களையும் நினைவு கூறும் பல நிகழ்வுகள் வடக்கு பகுதிகளில் இடம்பெற்று வருகின்றன. யாழ்ப்பாணத்தில் நேற்று காலை நடைபெற்ற ஊர்தி பவனி தியாக தீபன் திலைப்பணி நினைவிடத்திலிருந்து காலை 9 மணியளவில் ஆரம்பமானது. இதில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உறுப்பினர்கள், செயற்பாட்டாளர்கள், ஆதரவாளர்கள் மற்றும்
பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். பவனியில் கருப்பு கொடிகள், நினைவு பதாதைகள் மற்றும் தமிழர் தேசிய உணர்வுகளை பிரதிபலிக்கும் வாசகங்கள் ஏந்தப்பட்டிருந்தன. உயிரிழந்தவர்களுக்கு அகுவணக்கமும் செலுத்தப்பட்டது. பங்கேற்றவர்கள் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைக்கு நீதி வேண்டும் மற்றும் மே 18 தமிழின அழிப்பு நாளை சர்வதேசம் அங்கீகரிக்க வேண்டும் போன்ற கோஷங்களை எழுப்பியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை யுத்த காலத்தில் மக்கள் எதிர்கொண்டு பட்டினி மற்றும் அவலங்களில் நினைவு கூறும் வகையில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டதுடன் பலரும் அதனை பெற்று அஞ்சலி செலுத்தியுள்ளனர். யாழ்ப்பாணத்தின் பல பகுதிகள் வழியாக முன்னெடுக்கப்பட்ட இந்த ஊர்தி பவனியை பொதுமக்களும் வீதியோரங்களில் நின்று கவனித்து அஞ்சலி செலுத்தியமை குறிப்பிடத்தக்கது. ஜோசப் விஜய் தமிழக முதலமைச்சராக பதவியேற்றதை தொடர்ந்து அனுரகுமார் திசாநாயக்கு தனது உத்தியோகபூர்வ வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் முதலமைச்சர் விஜய் தனது எக்ஸ் தள பதிவில் கருத்து வெளியிட்டுள்ளார். அதில் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்களின் வாழ்த்துகளால் நான் பெருமை அடைகின்றேன். உங்களின் கனிவான வாழ்த்துகளுக்கு நன்றிகள் என குறிப்பிட்டுள்ளார். இந்த பதிவு தற்போது சமூக வலைதளங்களில் அதிக கவனத்தை ஈர்த்து வருகின்றது. இது இவ்வாறு இருக்க, ஜோசப் விஜய் தலைமையிலான புதிய தமிழக அரசின் ஆரம்ப நடவடிக்கைகள் தற்போது தமிழக அரசியல் மற்றும் சமூக வலைதளங்களில் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளன. தமிழ்நாட்டின் 17வது சட்டப்பேரவையின் முதலமைச்சராக அண்மையில் பதவியேற்ற விஜய் தனது முதல் நாளிலேயே பல முக்கிய நலத்திட்டங்கள் மற்றும் அதிரடி நடவடிக்கைகளுக்கான கோப்புகளில் கையெழுத்திட்டிருந்தார். அதன்படி 200 யூனிட் இலவச மின்சார திட்டம், சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அமைத்தல், போதைப் பொருள் தடுப்பு படை உருவாக்கம் உள்ளிட்ட திட்டங்கள் அறிவிக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்திற்கான அரசாணையும் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை தமிழகம் முழுவதும் வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகிலுள்ள மதுபான கடைகளை மூடும் நடவடிக்கைகளிலும் முதலமைச்சர் விஜய் தீவிரம் காட்டியுள்ளார். தமிழ்நாடு மாநில வாணிப கழகத்தின் கீழ் இயங்கும் 4765 மதுபான விற்பனை நிலையங்களில் பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் 500 மீட்டர் எல்லைக்குள் அமைந்திருந்த 717 கடைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அதன்படி வழிபாட்டு தலங்களுக்கு அருகிலுள்ள 276 கடைகள், கல்வி நிறுவனங்களுக்கு அருகிலுள்ள 186 கடைகள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகிலுள்ள 255 கடைகள் என மொத்தம் 717 மதுபான விற்பனை நிலையங்களை 2 வாரங்களுக்குள் மூடுமாறு முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். இந்த நடவடிக்கை சமூக வலைதளங்களில் பரவலாக வரவேற்பை பெற்று வருகின்றது. இது இவ்வாறு இருக்க, ஜோசப் விஜய் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு தமிழக கடற்தொழிலாளர்களை மீட்கும் விவகாரத்திலும் அவசர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளார். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அவர்களுக்கு அவசர கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அந்த கடிதத்தில் ராமநாதபுரத்தை சேர்ந்த 6 தமிழக கடற்தொழிலாளர்கள் சர்வதேச கடல் எல்லையை மீறியதாக கூறி இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்த 54 தமிழக கடற்தொழிலாளர்களும் இலங்கை சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் 264 மீன்பிடி படகுகள் இலங்கை அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே கைது செய்யப்பட்டுள்ள அனைத்து தமிழக கடற்தொழிலாளர்களையும் அவர்களின் படகுகளையும் உடனடியாக மீட்க இந்திய மத்திய அரசு இலங்கை அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழக அரசின் இந்த நடவடிக்கைகள் பதவியேற்று சில நாட்களிலேயே விஜய் தனது ஆட்சியில் அதிரடி முடிவுகளை எடுத்து வருகின்றார் என்ற கருத்தை அரசியல் வட்டாரங்களில் உருவாக்கியுள்ளது. மஹிந்த ராஜபக்ச ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் ஏர்பஸ் விமான கொள்முதல் ஒப்பந்தம் தொடர்பான லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவின் முன் நேற்று முன்னிலையாகியுள்ளார். 2013ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்காக விமானங்களை கொள்வனவு செய்த போது 2 மில்லியன் அமெரிக்க டாலர் லஞ்சம் வழங்கப்பட்டதாக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் வாக்குமூலம் பெறும் நோக்கில் லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு ஆணைக்குழு அவருக்கு அறிவிப்பு அனுப்பியிருந்தது. அதன்படி நேற்று காலை அவர் ஆணைக்குழுவில் முன்னிலையாகி விசாரணைகளுக்கு ஒத்துழைத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இதேவேளை மஹிந்த ராஜபக்ச ஆணைக்குழுவில் முன்னிலையாகி இருந்த நேரத்தில் அவரது ஆதரவாளர்கள் பலரும் அங்கு ஒன்று கூடி ஆதரவு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த விசாரணை அண்மையில் மர்மமான முறையில் உயிரிழந்த கபில சந்திரசேன தொடர்பான விவகாரங்களுடனும் இணைந்து அரசியல் வட்டாரங்களில் அதிக கவனத்தை ஈர்த்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை அனுரகுமார் திசாநாயக்க நாட்டின் சட்டத்தின் ஆட்சி அனைவருக்கும் சமமாக அமுல்படுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் ஜனாதிபதியோ அல்லது கிராம உத்தியோகஸ்தரோ யாராக இருந்தாலும் அனைவரும் சட்டத்திற்கு கீழ்ப்படிந்து செயல்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். அரசியல் அதிகாரம், பணம் அல்லது செல்வாக்கு இருந்தால் சட்ட நடவடிக்கைகளிலிருந்து தப்பிக்க முடியும் என்ற கலாச்சாரம் கடந்த காலங்களில் நிலவியதாகவும் அந்த நிலையை மாற்றுவதற்காக தற்போதைய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். அரசு அதிகாரிகள் முன்னிலையில் உரையாற்றிய போதே அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். மேலும் குற்றச்செயல் தொடர்பான விசாரணைகளில் ஒருவரிடம் வாக்குமூலம் அல்லது சாட்சியம் பெறுவது பாரதூரமான விடயம் அல்ல என்றும் அவர் எந்த பதவியில் இருந்தாலும் சட்டத்தின் முன் அனைவரும் சமனானவர்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமது பெயர் ஏதேனும் ஒரு சம்பவத்துடன் தொடர்பு பட்டிருந்தாலும் தம்மிடம் விசாரணை நடத்துவதில் எந்தவித தவறும் இல்லை எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அரசியல் அதிகாரம் கொண்டவர்களிடம் விசாரணை நடத்துவது மிகப்பெரிய குற்றம் போல ஒரு நிலைப்பாட்டை சிலர் உருவாக்க முயற்சிப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அனைவரும் சட்டத்திற்கு கீழே இருக்க வேண்டும், சட்டத்தின் அடிப்படையிலேயே செயல்பட வேண்டும் எனவும் அனுரகுமார் திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை மஹிந்த ராஜபக்ச லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ள சூழ்நிலையிலேயே ஜனாதிபதி இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளமை அரசியல் வட்டாரங்களில் கவனத்தை ஈர்த்துள்ளது. இது இப்படி இருக்க கபில சந்திரசேன உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் பல்வேறு சந்தேகங்களும் மர்மங்களும் தொடர்ந்து எழுந்து வருகின்றன. கொள்ளுப்பட்டியவில் உள்ள அவரது இல்லத்தில் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட அவர் ஆரம்பத்தில் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன. எனினும் அவர் திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகங்களும் தற்போது வலுப்பெற்று வருகின்றன. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் பாரிய நிதி மோசடிகள் தொடர்பில் விசாரணைகள் நடைபெற்று வந்த நிலையில் கபில சந்திரசேன கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார். விசாரணைகளின் போது ராஜபக்ச தரப்புடன் தொடர்புடைய தகவல்களை அவர் வழங்கியிருந்ததாக கூறப்படும் நிலையில் மஹிந்த ராஜபக்சவையும் குற்றப்புலனாய்வு மற்றும் நிதி மோசடி விசாரணை பிரிவினர் விசாரணைக்கு அழைத்திருந்தனர். இதேவேளை அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான தற்போதைய அரசாங்கம் கடந்த ஆட்சிக்கால மோசடிகளில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக பாரபட்சமின்றி சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவித்துள்ள நிலையில் இந்த மரணம் மேலும் பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. மர்மமான முறையில் உயிரிழந்த கபில சந்திரசேன தொடர்பான நீதவான் விசாரணை நேற்று பசான் அமரசேன முன்னிலையில் நடைபெற்றுள்ளது. இந்த விசாரணையை முன்னெடுத்து வரும் கொழும்பு குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் விசாரணையின் தற்போதைய முன்னேற்றம் தொடர்பான அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளனர். அதன்படி பிரேத பரிசோதனை தொடர்பான 2 இணைப்பு ஆவணங்களும் மேலதிக அறிக்கையும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. விசாரணையின் போது உயிரிழந்தவரின் உடலிலிருந்து பெறப்பட்ட 2 இரத்த மாதிரிகளை அரசாங்கம் பகுப்பாய்வாளர் திணைக்களத்திற்கு அனுப்பி ஆய்வு அறிக்கை பெற அனுமதி கோரி போலீசார் மனு சமர்ப்பித்துள்ளனர். மேலும் கபில சந்திரசேன பயன்படுத்திய கைபேசியில் முக அடையாள பாதுகாப்பு செயல்படுத்தப்பட்டிருந்ததால் அதனை திறக்க தயாரிப்பு நிறுவனம் அல்லது தொடர்புடைய தொழில்நுட்ப நிறுவனங்களின் உதவி பெற வேண்டியுள்ளதாகவும் போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். இதேவேளை சம்பவ இடத்தில் கண்டெடுக்கப்பட்டு அவரது கழுத்திலிருந்த துணி தொடர்பிலும் நீதிமன்றத்தில் கவனம் செலுத்தப்பட்டது. குறித்த துணி வழக்கு பொருளாக நீதிமன்றத்தில் ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அதனை அரசாங்க பகுப்பாய்வாளரிடம் மேலதிக பரிசோதனைக்காக அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். அத்துடன் சம்பவ இடத்தில் அடையாளம் காணப்படாத சில மருந்துகள் மற்றும் ஒரு காகித துண்டில் குறிப்பிடப்பட்ட மருந்துகள் தொடர்பிலும் நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார். அதற்கு பதிலளித்த போலீசார் அவை பிரேத பரிசோதனை மேற்கொண்டு மருத்துவ குழுவிற்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்து அரசாங்க பகுப்பாய்வாளருக்கும் அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளனர்.
இதற்கிடையில் அரவிந்த் டி சில்வா மற்றும் அவரது மனைவியிடமும் கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகள் வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலதிக வாக்குமூலங்கள் மற்றும் விசாரணை நடவடிக்கைகள் எதிர்வரும் 14ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மரணம் தொடர்பான உண்மை நிலைமை நடைபெற்று வரும் விசாரணைகள் மற்றும் பிரேத பரிசோதனை அறிக்கைகளின் பின்னரே தெளிவாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இத்துடன் அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள்.